ஸ்டார்ட் பண்ணுமா? கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களை சந்தித்ததிலே மிக்க மகிழ்ச்சி. உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பெரிதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் சங்கீதம் 25ஆம் சங்கீதத்தில் தாவீதினுடைய ஒரு விண்ணப்பம் அல்லது ஒரு ஆதங்கம், இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கலாம். தாவீதினுடைய பல சங்கீதங்கள், இந்த 25ஆம் சங்கீதம் ரொம்ப ஒரு வித்தியாசமான சங்கீதம். இந்த சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். இங்கே தாவீது சொல்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். என் தேவனே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்கிறார். இந்த சங்கீதத்தில் தாவீதினுடைய பலவிதமான மன குமுறல்களை பார்க்குறோம். அவருக்கு விரோதமாக பகைக்கிறவர்கள் அநேகர் எழும்பி இருக்கிறதாக அவர் இந்த சங்கீதத்தில் சொல்கிறார். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறாங்க, காரணம் இல்லாமல் எனக்கு சத்துருக்களாக வாராங்கன்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்தில் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்லி 3 முறை இந்த 25ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்கிறார். 2ஆம் வசனத்தில், 3ஆம் வசனத்தில், பின்னால் சங்கீதம் முடியும் போது 19ஆம் வசனத்துலையும் பார்த்தீங்கன்னா 3 இடங்களில் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்லி அவர் தேவனை நோக்கி கண்ணீரோடு அவர் முறையிடுகிறதை பார்க்கிறோம். பல இடங்களில் தாவீது இப்படி ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்லி தாவீது அதிகமாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறதை பார்க்குறோம். பல இடங்களில் தாவீது சத்துருவாலை நெருக்கப்படும் பொழுது, விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகராக இருக்கும் பொழுது அவனுடைய ஜெபம், ஆண்டவரே, சத்துருக்களுக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்லி அவன் அங்கலாய்க்கிறவனாக இருக்கிறான். ஏன் தாவீது இப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். 37ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில் தாவீது இவ்வளோ ஒரு அழகாக அங்கே சாட்சி கொடுக்கறத பார்க்குறோம். 37:19 அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யணும் ஜெபிக்கிறார். அதே நேரத்தில் யாரெல்லாம் வெட்கப்பட்டு போவார்கள், யாரெல்லாம் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள்ங்கிறதையும் தாவீது தெளிவாக சொல்கிறார். இங்கே நாங்கள் சங்கீதம் 37:19 அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடை. யார்? உத்தமர்கள். அப்போ தேவன் மேலே ஒரு உண்மையான விசுவாசத்தோடு தேவனை உறுதியாக பற்றி கொண்டு அவருடைய வழியில் நடக்கிற உத்தம மார்க்கத்தாரை பற்றி இங்கே தாவீது சொல்கிறாரு, அவங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்கன்னு சொல்லி. அதனால தான் 119ஆம் சங்கீதம் 80ஆம் வசனத்தில் அங்கே ஒரு ஜெபம் ஜெபிக்கிறார் தாவீது. 119ஆம் சங்கீதம் 80ஆம் வசனம், நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாக இருக்க கடவுது. இங்கே பாருங்கள், தாவீதினுடைய வாஞ்சை என்ன? நான் வெட்கப்பட்டு போகாமல், யார் உத்தமர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆகவே அவர் ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே, என்னுடைய இருதயம் உம்முடைய பிரமாணங்களில் உத்தமமாக இருக்கும்படி நீர் காத்துக்கொள்ளும். அப்போ நம்முடைய இருதயம் திருக்குள்ளது, மகா கேடு உள்ளது. இது தேவனுடைய வழியை விரும்பாது, இது தேவனுடைய வசனத்தை விரும்பாது. அதனால தான் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருக்கிறவர்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இரு என்று வேதம் சொல்லுது. அப்போ கர்த்தருடைய வேதத்தை இந்த இருதயம் பிரியமாக அது நேசிக்கக்கூடியதா, அந்த தேவனுடைய பிரமாணங்களில் உத்தமமாக நிலைத்திருக்கக்கூடியதாக இருந்தால் நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன்னு சொல்லி அங்கே தாவீது சொல்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி யோவான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் யார் வெட்கப்பட்டு போக மாட்டா? 1 யோவான் 2:28 எப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். சத்துருக்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய வருகையில் நம்ம வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. அப்போ ஆண்டவருடைய வருகையில் நம்ம ஓடி ஒளிகிறவர்களாக அல்ல, நம்ம வெட்கப்பட்டு நம்ம தலை கவிழ்ந்து நிற்கிறவங்களா அல்ல, நம்ம அவர் வரும்பொழுது தலை நிமிர்ந்து ஆமேன் கர்த்தராக இயேசுவே வாரும் என்று சொல்லி நம்ம அழைக்கிறவங்களா இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, நம்ம வாசிக்கிறோம், அவரில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள்.
ஆண்டவரோடைய ஐக்கியத்தில் நிலைத்திருங்க. ஆண்டவரோடு கூட உள்ள வேத வாசிப்பில் நிலைத்திருங்க. ஜெபத்தில் நிலைத்திருங்க. தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்வதில் நிலைத்திருங்கள். அப்படி வருகையில் நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். அடுத்து ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளை இந்த வார்த்தையை குறித்து ரொம்ப இதை நம்ம மனப்பாடமாக மனசில் பதிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வசனம். நான் வெட்கப்படுவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஏன்? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். தேவன் நமக்கு உதவி செய்கிறவர். சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் நம்மளை ஒருபோதும் அவர் நம்மளை பிடிச்சு கொடுக்கவே மாட்டார். சத்துருக்களுக்கு முன்பாக அவர் நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார், நமக்கு கூட துணையாக நிற்பார். ஆகவே நம்ம ஒரு காலம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம் என்று ஏசாயா சாட்சி கொடுக்கிறத பார்க்குறோம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. தைரியமாக நம்ம சொல்லணும், ஒருபோதும் வெட்கப்பட்டு போவோம். அங்கே நான் வாசிக்கிறோம், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி அங்கே நாம் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 26ஆம் அதிகாரத்திலையும் 27ஆம் வசனத்திலையும் தொடர்ந்து 2 முறை இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வரதை பார்க்குறோம். யோவேல் 2, 26, 27. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படுவதில்லை. அப்போ ஆண்டவர் யாருக்கு துணையாக நிற்கிறாரோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இங்கே யோவேல் 2, 26, 27 தொடர்ந்து வாசிக்கிறோம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எஸ்தருடைய புஸ்தகத்தில் மொர்தெகாயை குறித்து ஆமானுடைய மனைவி சொல்கிறா, அவனுடைய நண்பர்கள் சொல்கிறாங்க, அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவன் உம்மை மேற்கொள்வது நிச்சயம். அவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டான். அப்போ தேவனுடைய நாமம், இயேசு என்கின்ற நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கும் என்றால் தேவன் நமக்கு துணை செய்கிறார், தேவன் நமக்கு அனுகூலமாக இருக்கிறார். நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ஆகவே நம்ம தைரியமாக இருக்கணும், நம்ம பயப்படவே கூடாது. ஐயோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, வெட்கப்பட்டு போயிடுவோமா? இல்லவே இல்லை. நம்முடைய பகுதியில் ரொம்ப போராட்டமாக இருக்கலாம், ரொம்ப பிரச்சனையாக இருக்கலாம், சூழ்நிலைகள் எல்லாமே கலக்கமாக எதிர்மாறாக இருக்கலாம், அல்லது நம்ம எல்லாமே தோல்வியாக இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியம், விசுவாசத்தை நம்ம விட்டுறவே கூடாது. இங்கே நான் வாசிக்கிற என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் இங்கே எவ்வளவு ஆணித்தரமாக சொல்கிறார் பாருங்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால நம்ம வெட்கப்பட்டு போவதே இல்லை. பாருங்கள், எரேமியா 20:11, எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லச்சை அவர்களுக்கு உண்டாகும். இங்கே பாருங்க, எரேமியா ஒரு ஆணித்தரமாக சொல்றார், கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார், ஆகவே நான் வெட்கப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாக எழும்புகிறவங்க தான் வெட்கப்படுவாங்க. துணை செய்கிறவராக பயங்கர பராக்கிரமசாலியாக நம்முடைய ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். தேவனுடைய வசனத்தில் நம்ம உறுதியாக பிடிச்சுக்கிடணும். தேவனுடைய வசனத்தை நம்ம விட்டுட்டோன்னு சொன்னால், தேவனுடைய வசனத்தை நம்ம விசுவாசமாக நம்ம பிடிக்கிறத நம்ம விட்டுட்டு நம்ம காற்றினாலே அசைகிற நாணலை போல நம்ம நம்பிக்கை இல்லாமல் இருமனம் உள்ளவங்களாக நம்ம காணப்படவே கூடாது. அநேக வேளைகளில் நமக்கு வருகிற பயங்கள், நமக்கு வருகிற குழப்பங்களுக்கு காரணம் தேவனுடைய வசனத்தை நம்ம வசனம் சொன்னபடி நம்ம பிடிக்கலை. அவர் எனக்கு சொன்னபடியே நடக்கும், அவனுடைய வார்த்தை எனக்கு என்ன சொன்னாரோ அதன்படி எனக்கு செய்வார், அவருடைய நல்வார்த்தைகளிலே ஒன்றும் தவறவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, அவர் பயங்கர பராக்கிரமசாலியாக இருக்கிறார். அதனால் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், சத்துருக்கள் தான் வெட்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லி இங்கே சொல்கிறத பார்க்குறோம். ஆகவே இந்த விசுவாசம், இதைத்தான் நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். இங்கே ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். ரோமர் 10:11, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே
தேவன் மேலே நம்ம விசுவாசமாக இருக்கணும். தேவனுடைய வார்த்தைகள் மேலே விசுவாசமாக இருக்கணும். நம்ம ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நம்ம தேவனுடைய வார்த்தையின் மேலே தேவன் மேலே விசுவாசமாக இருந்தோன்னா அங்கே வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாக பலன் வரும் என்று சொல்லி அங்கே வார்த்தை வாசிக்கிறேன். ஏசாயா 61:7 வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான டபுள் மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பேன் என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக நம்ம காத்திருக்கணும். தேவன் நம்மளுக்கு இரட்டத்தனையான பலனை வெட்கத்துக்கு பதிலாக கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறபடினால நம்ம அவருக்கு பொறுமையாக நம்ம காத்திருக்கணும். பாருங்கள், நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 49:23 பின்பாகம் கடைசியில் நம்ம வாசித்தோன்னா ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார். ஏசாயா 49:23 பின்பாகம், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார்கள். இப்போ யாரெல்லாம் வெட்கப்பட மாட்டாங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள், தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிறவங்க, தேவன் யாருக்கு துணை செய்கிறாரோ அவங்க வெட்கப்படுவதில்லை. யாருக்கு கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாக இருக்கிறாரோ அவர்கள் வெட்கப்படுவதே இல்லை. அப்போ அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதுனால, அவருடைய ஜனங்கள், என் ஜனங்கள் என்று தேவன் நம்மளை அழைக்கிறதுனால வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை தான் கொடுப்பார். சரி, இப்போ வெட்கத்துக்கு பதிலாக நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்குற தேவன், அதே நேரத்தில் யார் வெட்கப்பட்டு போவார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வேதத்திலேருந்து நம்ம பார்க்கலாம். யார் வெட்கப்பட்டு போவார்கள்? ஏன்னா வெட்கப்பட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம். யார் வெட்கப்பட்டு போவார்கள்ங்கிறத நம்ம பார்த்தோம்னா நம்ம இன்னும் தெளிவாக தைரியமாக ஆண்டவருக்காக நம்ம நிற்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 25 3 தாவீது யார் வெட்கப்பட்டு போவார்கள் அப்படிங்கிறதுக்கு அங்கே சொல்கிறார். சங்கீதம் 25:3, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, நன்மைக்கு தீமை செய்கிறவங்க, துரோகம் பண்ணுறவங்க, ஏமாத்துறவங்க, அநியாயம் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட உலகத்தில் தான் இருக்கிறோம். நீதிமொழிகள் 17:13 நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. ஒருத்தர் நன்மையே செஞ்சிட்ருப்பாங்க, ஆனால் எல்லா நன்மைகளையும் அவங்களிடத்துலேருந்து பெற்றுட்டு முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவங்களாக மாறுவாங்க. முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுவாங்க. அவங்களுடைய பேரை எவ்வளவு கெடுக்கணுமோ அவ்வளவு கெடுப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு வேதனைகளை உண்டு பண்ணணுமோ அவ்வளவு வேதனைகளை, அவங்களுக்கு எவ்வளவு தூரம் அவங்களுக்கு நிந்தைகளை, அவமானங்களை உண்டு பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் துரோகம் பண்ணுவாங்க. அவங்க தாங்க வெட்கப்பட்டு போவாங்க. நீங்கள் ஒருபோதும் கலங்காதீங்க. முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுறவங்க தான் வெட்கப்பட்டு போவார்கள் என்று தாவீது சொல்கிறார். ஆகவே நன்மைக்கு தீமை செய்ய முடியாட்டா கூட பரவாயில்லை, ஆனால் ஒருபோதும் நம்ம பெற்ற நன்மைக்கு மறந்து நன்றி இல்லாமல் நடந்து துரோகம் பண்ணுறவங்களா, தீமை செய்கிறவங்களா மாறிடவே கூடாது. அவங்களுக்கு விரோதமாக பேசக்கூட நம்ம பயப்படணும். ரொம்ப கவனமாக அந்த இடத்துல இருந்தோன்னா ஒரு நாள் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆனால் யார் நன்மைக்கு தீமை செய்கிறார்களோ, யார் துரோகம் பண்ணுறாங்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று இங்கே தாவீது சொல்கிறார். ரெண்டாவது, யார் வெட்கப்பட்டு போவா? பல வசனங்கள் இங்கே நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 97:7, சங்கீதம் 97 7 சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று பல இடங்களில் வாசிக்கிறோம். ஏசாயா 42:17, அதே மாதிரி எரேமியா 2:26 இங்கெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். சொரூபங்களை, விக்கிரகங்களை யார் யார் வணங்குறாங்களோ அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. 10 கற்பனையில் ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவர் தான் கர்த்தர், அவரை தவிர வேறு தேவன் இல்லை. எனக்கு ஒப்பாக மேலே வானத்தில் கீழே பூமியின் கீழ் தண்ணீரில் எந்த ஒரு சொரூபத்தை சிலையை உண்டாக்கவே செய்யாத என்று அப்படி ஆண்டவர் எச்சரிக்கிறார். அது தேவனை பகைக்கிற ஒரு காரியம், அது தேவனை எரிச்சல் மூட்டுகிற ஒரு காரியம், அது தேவனுடைய பார்வையில் அக்கிரம செய்கை. அந்த அக்கிரம செய்கை பிதாக்கள் செஞ்சால் பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அந்த அக்கிரமத்தை விசாரிப்பேங்கிறார். ஒருபோதும் நம்ம சிலை வணக்கங்களை நம்ம செய்யவே கூடாது. அது தேவனுக்கு அருவருப்பு.
அதை செய்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுது. 119 சங்கீதம் 78 வசனத்தில் யார் வெட்கப்பட்டு போவார்கள் அப்படின்னு தாவீது இங்கே சொல்றார். 119:78, அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக, நானும் உமது கட்டளைகளை தியானிப்பேன். பொய் சொல்லி பொய் நாவினாலே பொருளை சம்பாதிப்பது சாகிறவன் விடுகிற சுவாசம் போல் இருக்கும் என்று சாலமோன் சொல்றார். அப்போ பொய் சொல்லி பிழைக்கணும்னு சொல்லி யார் யார் இந்த பூமியில் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் வெட்கப்பட்டே போயிடுவாங்க. பொய் சொல்லி யாரும் வாழ முடியாது. ஆனால் உண்மை சொன்னவங்க யாரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அப்போ அநேக வேளைகளில் பொய் சொல்லப்படுறதுக்கு நம்ம தூண்டப்படும் பொழுது நம்ம ரொம்ப கவனமாக அந்த இடத்துல ஆண்டோடைய பிள்ளைகள் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சிலர் பார்த்தா வாய் திறந்தாலே பொய்யாக தான் சொல்லுவாங்க. பொய் சொல்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. பொய் சொல்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. இங்கே நம்ம வாசிக்கிறோம் 78 வசனத்தில் பொய் சொல்கிறவங்க வெட்கப்பட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி. ஆகவே பொய்யை நம்ம சாதாரணமாக நினைக்க வேண்டாம். பொய் சொல்கிறத நம்ம எடுக்க வேண்டாம். அதை ஒரு சீரியஸாக நம்ம எடுத்தோன்னு சொன்னால் ஒரு காலம் நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் சின்ன சின்ன காரியங்களில் கூட நான் பொய் சொல்லாமல் நான் உண்மையாக நேர்மையாக நான் நடக்க எனக்கு உதவி செய்யும். அப்படி நம்ம சொல்லும் பொழுது நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். அப்போ யார் வெட்கப்பட்டு போவாங்க? பொய் சொல்லுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அடுத்து எரேமியா 17:13 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாக கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். ஆண்டவரை பின்பற்றிட்டு அதுக்கப்புறம் விலகக்கூடாது. சிலர் உற்சாகமாக வருவாங்க, ஞானசானலாம் எடுப்பாங்க, கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா பின்வாங்கி போயிடுவாங்க. அப்போ யார் வெட்கப்பட்டு போவா? கர்த்தரை பின்பற்றாமல் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்கள், விலகுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரச்சனைகள் வரலாம், நம்ம பயப்படக்கூடாது. எதிர்ப்புகள் வரலாம், உறுதியாக நிற்கணும். நம்மளை பயமுறுத்துகிற பல சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆண்டவரை பின்பற்றினோடனே சத்துருடைய தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியம், எந்த சூழ்நிலையும் நம்ம விட்டு விலகவே கூடாது. ஆண்டவரை உறுதியாக நம்ம பிடிச்சிக்கிட்டு இன்னும் உறுதியாக பிடிக்கணும். ஏனென்றால் ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டு நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆனால் ஆண்டவரை பின்பற்றதை விட்டு நம்ம விலகிட்டோன்னு சொன்னால் நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோம். சத்துரு நம்மளை வெட்கப்படுத்திடுவோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை பின்பற்றிட்டு இந்த நாட்களில் நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்களா, சபைக்கு போகிறத விட்டுட்டீங்களா, பின்வாங்கி போயிட்டீங்களா, ஒரு எச்சரிப்பு, நீங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நெருங்கிட்டு இருக்குது. இதிலிருந்து நீங்கள் தப்பணுன்னா அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். உண்மை அண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். அப்போ தேவனை நம்ம உறுதியாக நம்ம அண்டிக் கொள்ளும் பொழுது நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். இங்கே நான் வாசிக்கிறோம், உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்கள். எனக்கு அருமையானவர்களே, எந்த காரணமாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையாக இருக்கலாம், நீங்கள் ஆண்டவரை பின்பற்றாமல் விலகி போகிறதுக்கு நிறைய சாக்குப்போக்குகள் இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியம், வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொண்டு அவரை விட்டு விலகாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஆனால் ஆண்டவரை பின்பற்றிட்டு அப்புறம் பின்பற்றாமல் விலகி போனாங்கன்னா அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று இங்கே எரேமியா சொல்கிறத பார்க்குறோம். நீ ஏசாயாவில் இன்னும் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஏசாயா 66 வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி சொல்கிறார். சிலர் பார்த்தீங்கன்னா எப்பவும் ஆண்டவருடைய பிள்ளைங்களை ரொம்ப பகைப்பாங்க. அவங்க ஜெபம் பண்ணால் பிடிக்காது, ரொம்ப சத்தம் போடுறாங்கன்னு சொல்லி அவங்கள திட்டுவாங்க. சபைக்கு போகிறவங்கள கண்டாலே ஒரு வெறுப்பு, இல்லையா, ஊழியம் செய்ய வர்றவங்களை கண்டா வெறுப்பு, சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களுக்கு விரோதமாக துணிகரமாக எழும்புகிற காரியங்கள், இப்படிப்பட்டவங்களை குறித்து இந்த ஏசாயா 66:5 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை விட்டு விலகுனா வெட்கப்பட்டு போவோன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புனா நிச்சயமாக அவங்க வெட்கப்பட்டு போயிடுவாங்க. அவங்க எவ்வளோ பெரிய பணபலம் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, பெரிய படைபலம் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, ஆனால் அவங்களுக்கு நிச்சயமாக கர்த்தருடைய கரம் விரோதமாக இருக்கும். அவங்க வெட்கப்பட்டு போவது உறுதி. இங்கே நம்ம வாசிக்கிறோம் ஏசாயா 66:5 அதை ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே,
அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். ஒருத்தன் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறான், கர்த்தருக்கு பயப்படுறான், அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறான், அவனுக்கு விரோதமாக யார் எழும்புறாங்களோ, அவனை யார் பகைக்கிறாங்களோ, அவனுக்கு யார் இடைஞ்சல் கொடுக்குறாங்களோ அவங்க வெட்கப்பட்டு போயிடுவாங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குறவங்களா நீங்கள் இருக்கிறீங்களா? பகைக்கிறவங்களா இருக்கிறீங்களா? அவங்கள வேதனைப்படுத்துகிறவங்களா, அவங்கள துன்பப்படுத்துகிறவங்களா நீங்கள் இருக்கிறீங்களா? நீங்கள் வெட்கப்பட்டு போயிடுவீங்க. ஆகவே அது கர்த்தர் சொன்னார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான்னு சகரியாவில் சொல்கிறார். இப்போ தேவனுடைய பிள்ளைகளை தொட்டிங்கன்னா தேவனுடைய கரம் உங்களுக்கு விரோதமாக வரும், நீங்கள் வெட்கப்பட்டு போவது உறுதி. எனக்கு அருமையானவர்களே, தானியேலின் புஸ்தகத்தில் தானியேலை தூக்கி கொண்டு போய் சிங்கக்கேபியில் கொண்டு போட்டாங்க. அவங்க ஜெயிச்ச மாதிரி அவங்க எல்லாமே நம்ம நினச்சபடி நடந்துட்டுன்னு சொல்லி, ஆனால் நடந்த கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? எந்த தானியேலை எந்த சிங்க குகைக்குள்ளே போட்டாங்களோ அதில் தேவன் அவனை பாதுகாத்தார். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற தானியேலுக்கு ஒரு சேதமும் வரல. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற தானியேலுக்கு விரோதமாக நடந்தவங்களை அதே சிங்கக்கபியில் கொண்டு தள்ளும்படியாக தேவன் கிருபை செய்தார். தேவன் வல்லமையான கிரியைகளை நடப்பித்தார். அவருடைய மனைவி பிள்ளைகள் அந்த குகைக்குள்ளே போய் சேரும் முன்பாகவே சிங்கம் அவர்கள் மேலே பாய்ந்து அவருடைய எலும்புகளையெல்லாம் நொறுக்கி போட்டதுன்னு வாசிக்கிறோம். கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளை தொடர்றதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களுக்கு விரோதமாக எழும்புகிறத குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குற காரியங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி பயம் இல்லைன்னு சொன்னால் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். இந்த நாட்களில் தேவன் தாமே அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருந்து வெட்கப்பட்டு போகாதபடி அவருடைய ஓட்டத்தில் ஓடி முடிக்க தேவன் உதவி செய்வாராக. மீண்டும் சங்கீதம் 25 நம்ம திருப்பிக்கிடலாம். சங்கீதம் 25 4ஆம் வசனத்தில் தாவீது அழகாக ஒரு ஜெபம் பண்ணுறார். சங்கீதம் 25:4 வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். பார்த்தீங்களா, நல்ல அருமையான ஜெபம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எது நல்ல வழி எது கெட்ட வழி எனக்கு தெரில, ஆனால் உம்முடைய பாதை உம்முடைய வழிகள். அதே சங்கீதத்தில் சொல்கிறார், சாந்த குணமுள்ளவர்களுக்கு தம்முடைய வழிகளை போதிக்கிறார். அப்போ ஆண்டவரே, உம்முடைய வழியை போதிங்க, உம்முடைய பாதையை காட்டுங்க, நான் நடக்கக்கூடாத எல்லா பாதைகளையும் அடைச்சிருங்க. அன்று எந்த வழியில் நடக்கணுமோ அந்த பாதையில் நீங்களே உங்கள் கரத்தை பிடிச்சி அந்த பாதையில் நடத்துங்க. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவேன்னு ஒரு அருமையான பழைய பாட்டு உண்டு. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரே, நான் செல்லக்கூடாத எல்லா பாதைகளையும் அடைச்சிருங்க, நான் எந்த பாதையில் நான் செல்லணுமோ அந்த பாதையில் நீரே உம்முடைய கரத்தை பிடிச்சி என்னை நடத்துங்க என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம் என்றால் தாவீதை போல நம்ம வழி தப்பி போக மாட்டோம், நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். நிச்சயமாக நமக்கு விரோதமாக எழும்புறவங்க தான் வெட்கப்பட்டு போவாங்க. தேவன் நம்முடைய தலையை உயர்த்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெப செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளில் அவர்கள் உம்முடைய வழியில் உறுதியாய் நின்று உம்முடைய மேலே உள்ள விசுவாசத்திலே அன்றே அவர்கள் உறுதியாயிருந்து அன்றே உமக்கு காத்திருந்து அன்றே அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி அவருடைய தலைகள் உயர்த்தப்படட்டும், அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவருடைய தொழில்களில் உம்முடைய ஆண்டவரே பலத்த கிரியைகளை நீர் நடப்பிப்பீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். யூடியூப்பிலே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய அளவில்லாத கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.